நேயர்களே, உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு செய்தி, ஈரானின் அணு உலைகளின் மீது 200க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸ் 100 நிலைகளை தாக்கியிருப்பதாக இன்று காலை உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உலகத்தில் எந்த ரீஜனல் டென்ஷன் எந்த நாடுகளில் இருந்தாலும் ஈரானுடைய அணு உலைகளில் 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய அந்த ஏர்கிராஃப்ட்ஸுடைய தாக்குதல் இன்று அதிகாலை 3:54 லோக்கல் டைமில் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இது ஒரு அன்லிஸ்ட் மாசிவ் ப்ரீஎம்டிவ் என்பதாக இஸ்ரேலுடைய தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரைக்ஸ் ஆன் தெஹ்ரான் மிலிட்ரி சைட்ஸ் அண்ட் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னா இந்த ப்ரீஎம்டிவ்னா ஒரு தற்காப்புக்காக முன்னரே திட்டமிட்டு எங்களை நாங்கள் காத்து கொள்ள வேண்டிய, அதாவது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் நாங்கள் அந்த எங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஒரு ப்ரீஎம்டிவ் அட்டாக்ஸ் ஆன் ஈரான் என்பதாக ஈரானுடைய மிலிட்ரி டிஃபென்ஸ் மட்டுமல்லாமல் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் தாக்கியிருக்கிறோம் என்று இன்று செய்தி வந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் ரொம்ப முக்கியமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் 3 நபர்கள். ஈரானுடைய சார்பில் மிகப்பெரிய, உங்களுக்கு தெரியும், இந்த 3 நபர்களையும் தொடர்ந்து எமது காணொலியை அவதானித்திருப்பவருக்கு சொல்லுவோம். முதல்ல ஃபோஸ்டான் எக்ஸ் த இஸ்ரேல் மிலிட்ரி நேம்டு டார்கெட்ஸ் ஆஃப் அசாசினேஷன். முதல்ல யார்னா முகம்மது பஹேரி. இவர் யார் அப்படின்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஒட்டுமொத்த ஆர்ம்டு ஃபோர்ஸினுடைய சீஃப். இரண்டாவது உங்களுக்கு தெரியும் ஐஆர்ஜிஸினுடைய தலைமை கமாண்டர் ஹுசைன் சலாமி, தி கமாண்டர் ஆஃப் தி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் அண்ட் கார்ப்ஸ். மேஜர் ஜெனரல் குலாம் அலி ரஷீத், கமாண்டர் ஆஃப் ஹாத்தமுல் அந்நபி சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த 3 பேரும் இறந்திருக்கிறார்கள். இது தவிர சையத் அலி கோமினுடைய சீஃப் அட்வைசர், அவரும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பஹாரி, அது மட்டும் இல்லாமல் குலாம் அலி ரஷீத், மூன்றாவதாக சலாமி, ஹசன் சலாமி, இவர்கள் அனைத்தும் முகமது பஹாரி, ஹுசைன் சலாமி மற்றும் அலி ரஷீத், இவர்களை தாண்டி ஏராளமான துணை கமாண்டர்கள் இன்று படுகொலை செய்யப்பட்டதாகவும், இதில் பல பெண்கள், பிள்ளைகள், அதாவது தெஹரானுடைய மையப்பகுதியில் இந்த குவார்ட்டர்ஸில் அவங்க தாக்குதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. இதை சர்வதேச காணொலிகள் அல் ஜசீரா, அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸ், இஸ்ரேலுடைய ஸ்போக்ஸ் பர்சனுடைய செய்திகள், இஸ்ரேலுடைய இஸ்ராயில் ஜமீர் சற்று முன்னர் இன்று காலை அந்த செய்திகளை அவர் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்கிறது. ஃபண்டமெண்டலாக அவங்க சொல்கிறது எங்களுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைஸ், அதை நாங்கள் ப்ரீஎம்டிவ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்கிறது, தற்காப்புக்கு முன்னேற்பாடாக நாங்கள் முந்திக் கொண்டோம் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அப்படியே புரிந்து கொள்ளலாம். ஈரான் அஃபீஷியல் தற்போது இதற்கு மிக கடுமையான ரிட்டாலியேஷன், அன்இமேஜபிள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு தாக்குதலை நாங்கள் தாக்கப் போகிறோம். இஸ்ரேல் ஈரான் என்று மறுபடி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தாக்குவது தெரியும். ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் மூவ் த சீக்ரெட் லொக்கேஷன் ஆஸ் எ மிலிட்ரி ஃபார் வார் ஆஃப் ஈரானியன் ரிட்டாலியேஷன். அதற்காக ஏனென்று சொன்னால் மிக முக்கியமாக ஈரானுடைய இராணுவ தலைவர்கள் புடைசூழ இருந்த இடத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மிக 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 கவனிக்கப்படாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்திலே அவர்கள் பதுங்கி ஆலோசனைகள் நடத்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே இஸ்ரேலில் பெரும்பான்மையான தலைவர்கள் டெல்லவியை விட்டு இடத்தை காலி செய்து இரகசிய இடத்தில் மறைந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஈரான் தலைவர்கள் சீக்ரெட் ஆலோசனை நடத்தும் போது இஸ்ரேலுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு பெரும் ஸ்டெபிலிட்டி, ஒரு படபடப்பான சூழல் இஸ்ரேல் மையப்பகுதியில் காணப்படுவதாகவும், பெஞ்சமின் நெதன்யாஹு உட்பட முக்கியமான தலைவர்கள் பூமிக்கு மேல் இல்லை என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையிலே ரியூட்டஸுடைய செய்தியில் இந்த தாக்குதல்
நாங்கள் ஈரானை அடிப்பதற்காக சாத்தியம் கூறுகளை, இது ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஈரான், இது ஒரு யூனிலேட்ரல், அதே நேரம் இஸ்ரேல் தற்காத்து கொள்ள இந்த தேவை என்றும் அமெரிக்கா தனது கருத்தில் சொல்கிறது. நாங்கள் டைரக்டாக இன்வால்வ் ஆகலை, ஆனால் தங்களை தற்காத்து கொள்வதற்கு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தித்தான் ஆக வேண்டும். தேவைப்பட்டால் எங்களிடத்தில் கேட்டால் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை கூறியிருப்பதும் மிக முக்கியம். இப்போ அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ அவசர கதியில் அமெரிக்காவினுடைய செய்தியிலே அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். என்ன செய்தின்னா, எங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று நாங்கள், அக்கார்டிங் டு த இன்டெலிஜென்ஸ் கிளைம், மிக முக்கியமாக இந்த எங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் மற்றொரு புறத்தில் இது தேவைதான் என்று சொல்கிறார்கள். அப்போது அமெரிக்கா எல்லா இடங்களிலும், அமெரிக்கா எல்லா நிலைகளிலும் இருப்பை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்வோம். இதில் அமெரிக்கா வேறு இஸ்ரேல் வேறு என்று அல்ல. நேற்று நான் பேசுகிற போது அமெரிக்கா கிரீன் சிக்னல் கொடுக்க மறுத்திருப்பதையும் நான் சொன்னேன். டொனால்ட் ட்ரம்ப் அட்வைஸ் செய்கிறார் தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் சொன்னேன். ஆனால் நேற்று நான் சொல்கின்ற அதே நிலை, நேற்றைக்கு நாம் சொன்னது சரியா? அதாவது பஹ்ரைன் மற்றும் ஈராக் மத்திய கிழக்கு பகுதிகளில் கான்சுலேட் அதிகாரிகளை உடனடியாக உறவுகளோடு வெளியேற அமெரிக்கா நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததை நேற்று நான் சொன்னேன். எல்லா செய்தியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கு காலை அமெரிக்கா கொடுத்த உத்தரவு, அமெரிக்காவின் கிரீன் சிக்னல் எல்லாம் இல்லாமல் இந்த தாக்குதல் இல்லை என்பது அமெரிக்காவை தாண்டி எல்லோருக்கும் தெரிந்த விவகாரம்தான். ஆகவே இந்த எமர்ஜென்சியின் காலமாக இஸ்ரேல் சமீப் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த இதில் இத்தனை விமானங்கள், 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் 100 நிலைகளை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பல பிள்ளைகள், பெண்கள், ஏராளமான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேஷன்ஸ் வைஸ் எமர்ஜென்சி, குறிப்பாக இஸ்ரேல் சிறு விவகாரத்திற்கே மக்கள் பயப்படுவார்கள். ஹவுதிகளின் தாக்குதலே அவர்களால் தாங்க முடியவில்லை. அதே போன்று ஹமாஸுடைய ராக்கெட், ஹிஸ்புல்லாவை பார்த்தவர்கள் முதலாக இந்த அச்சுறுத்தலை சந்திக்கப் போகிறார்கள். ஏற்கனவே 24களில் ஏப்ரலில் இருந்து பிராமிஸ்ட் 1-2 சந்தித்த நேரத்தில் அவர்கள் நெவாட்டிம் பேஸில் இருக்கக்கூடிய ஏராளமாக F-35 விமானங்கள் ஈரானுடைய மிசைல்ஸ்களின் மூலம் அளிக்கப்பட்ட செய்தியும் நமக்கு தெரியும். தற்போது ஈரானுடைய கொதிநிலையை எப்படி நாங்கள் காத்துக்கொள்வது என்பது மிக கூடாது. அத்தியாவசிய தேவைகளை தாண்டி வெளியே வரக்கூடாது. எசென்சியல் கமாடிட்டிஸை தவிர எல்லாமே ஷட் டவுன், ஸ்கூல் ஜோன் ஷட் டவுன். ஏன்னா எல்லோருக்குமே பங்கரில் இருக்கிறாங்க, அவங்க திருப்பி அடிக்க போகிறாங்க. ஆனால் என்ன நிலையிலே தாக்குவார்கள் என்று சொல்ல முடியாது என்று சற்று முன்னர் பேட்டியளித்த பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். ஈரானுடைய மிலிட்ரி சக்திகளை சந்திப்பதற்கு இஸ்ரேலுக்கு வரலாற்றில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்பதை தெளிவாக அவர் மையப்படுத்தியிருக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இஸ்ரேல் வரலாற்றில் தற்போது நடக்கும் நிலை மிக முக்கியமானது. ஈரானுடைய அந்த மிலிட்ரி பவரை நாங்கள் சமாளிப்பதற்கு பெரும் சவால்களை எதிர்நோக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சற்று சில நிமிடங்களுக்கு முன்பு குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு காணொளி சொல்லியிருக்கிறார். இந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கடும் விவகாரத்தில் இருக்கிறோம். அதே போன்று இந்த கொதிநிலையிலே தற்போது பல செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருந்தாலும் இதற்கு உடனடியாக அமெரிக்கா வேறு எதுவும் சொல்லவில்லை. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக நாங்கள் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அமெரிக்கா தான் இதை இயக்குகிறது என்பது 100% உண்மை. ஏனென்று சொன்னால் தங்களது எக்ஸிஸ்டன்சியல் கிரைஸ், இருப்புக்கான எதிர்வினைகளை காத்து கொள்ள தான் ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் டு பி மேட் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அமெரிக்கா தேவைப்பட்ட தாரேன்னு சொல்கிறான். அமெரிக்கா சொல்லாமல் இது இல்லை என்பது ஈரானுக்கு நல்லா தெரியும். இப்போ திஸ் வாஸ் அ கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ். ரொம்ப முக்கியமாக
மல்டிபிள் லொக்கேஷன், எந்த இடத்துலலாம் அடித்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது நமக்கு தகவல் வந்திருக்கிறது. தப்ரீஸ் மிக முக்கியமான இடம், ஈரானுடைய தப்ரீஸ், தெஹ்ரான், அது மாதிரி கெர்மானிஷா, இஸ்பஹான், நட்சான், கெர்மானிஷா அண்டர் அட்டாக். இந்த கெர்மானிஷா அநேகமாக ஒரு அணு ஆயுத தளங்கள் கொள்ள இடமா இருக்கும். இஸ்பஹானும் நட்சானும் அப்படித்தான். அதே மாதிரி தற்போது பார்க்கவில்ல, திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கர் இன் அவர் கைண்ட் ஆஃப் அட்டாக் என்று சொல்லியிருக்கிறார்கள். வி ஹாவ் நோ ஐடியா வென் தே வில் எண்ட். ஜபரி அவருடைய கருத்தும் போயிருக்கிறது. இப்போது இந்த ஓமனுடைய பேச்சுவார்த்தை என்ன ஆகிறது? அது இனி சாத்தியமே இல்லை. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆகவே இப்பொழுது 6வது டிஸ்கஷன் have been collapsed. அவர்கள் முழுமையாக உருக்குலைந்து போனார்கள். எல்லா தரப்பிலும் உருக்குலைந்து போனதென்றால் இனி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. இதே நிலையை ஒன்று நடந்துச்சு தோழர்களே. உக்ரைனில் அடித்து துவம்சம் செய்து 41 ஏர்கிராஃப்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க. நெகோஷியேட் பண்ணுறதுக்கு சேம் டைம் இரவு அடித்த பிறகு துருக்கியில் அவங்க போய் உட்கார்ந்துருந்தாங்க. உடனே 1 மணி நேரம் மட்டும்தான் நடந்துச்சு. இறுக்கமான சூழ்நிலையில் இந்த மீட்டிங் துருக்கியில் எப்படி கொலாப்ஸ் ஆனதோ அதே போன்று 48 மணி நேரத்திற்கு முன்பு இன்று காலை 3:54 லோக்கல் டைமுக்கு நடந்த அந்த தாக்குதலின் மூலம் ஓமன் பேச்சுவார்த்தை டிசால்வ், அது கலைக்கப்பட்டது அல்லது கதை முடிந்ததாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையிலே இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. ஜோர்டான் தனது வான்வெளியை மூடியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. க்ளோஸ் இட்ஸ் ஏர்ஃபேஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெம்பரவரிலி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோன்னு ஜோர்டான் ஏர்ஃபேஸ் ஆல் ஃப்ளைட் அண்ட் ஆன்டிசெப்ஷன் ஆஃப் எனி டேஞ்சரஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி எஸ்கலேஷன் ஹேப்பனிங் இன் த ரீஜன் என்பதால் ஜோர்டான் தனது வான் எல்லையை மூடியிருக்கிறது என்ற கருத்தையும் நாம் இங்குள்ளது உங்களுக்கு சொல்லப் போகிறோம். அதே சமயம் ஈரானியன் 2 சயின்டிஸ்ட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஈரானின் 2 சயின்டிஸ்ட், அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் முஹம்மது மெஹதி தெஹ்ரான்ஜி. அவர் தெஹ்ரான்ஜி முஹம்மது மெஹதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஹெட் ஆஃப் த இஸ்லாமிக் அசாத் யூனிவர்சிட்டியினுடைய மிக மிக எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டியாக அறியப்படுகிறார். 2வது பார்க்கின்ற போது மிக முக்கியமாக மற்றொருவர், அவருடைய பெயர், முதலாமவருடைய பெயர் மெஹதி, 2வது பெயர் அப்பாசி, வாஸ் ஆல்சோ த ஃபார்மர் மெம்பர் ஆஃப் இரானியன் த பார்லிமெண்ட். இவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஈரானுக்கு பெரிய இழப்பாக பார்க்கிறது. அதே சமயம் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஷுட் கம்ப்ளீட்லி ஒரு decouple its interest from Israel, reckless war, making and refuse any support அப்படின்னு சொன்னப்பட்டாங்க. ஒரு பொறுப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நடிக்கிறாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். We are now seeing Israel unlawfully bombing Iranian neighborings, allegedly housing Iran official with the same maliciousness it has bombed Lebanon and Gaza. இதெல்லாம் பழைய செய்தி. இப்போது அல் ஜசீராவுடைய கரஸ்பாண்டன்ட் பல செய்திகளை மிக தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பதும் நாம் பார்க்கின்றோம். சவுதி கிங்டம் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இமீடியட்லி ஹால்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அது உண்மையிலேயே ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் என்று சொல்கிறார். தட் இஸ் எ பிக் லாஸ் ஃபார் ஈரான். அந்த 3 பேருமே, பஹவியும் அதே மாதிரி முக்கியமான ஆள் தான், இன்னொருத்தர் மெஹதி, இவரும் மிக முக்கியமான ஆள் தான். ஆக இந்த சூழ்நிலையில் ஈரான் திஸ் இஸ் டைம் வெரி மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒன்ஸ். இதற்கு முன்பு உள்ள நிலைகள் வேறு. முன்னால் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஆப்ரேஷன் ஹேஸ் பீன் அப்ளைட். அது நடவடிக்கைகள் துரிதப்பட்டு விட்டது, நடவடிக்கைகள் ஏவப்பட்டு விட்டது.
அப்போ இப்போ இதுக்கு முன்னாடி வெறும் பேச்சா இருக்கும், நாங்கள் தாக்குவோம் நீங்கள் தாக்குவோங்கிறது. ஆகவே இன்றைக்கு உள்ள நிலைமை படுமோசமாக இருந்து கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை. இதற்கு இடையில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார்? ஃபாக்ஸ் நியூஸுக்கு அவருடைய பேட்டி வெளியாக இருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் அந்த செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு அவர் பேட்டி கொடுத்திருப்பார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஃபாக்ஸ் நியூஸுடைய ப்ரெசென்டர் பேரட் பேயர் சேஸ் he spoke with the US president. அப்போ அவர் வாஷிங்டன் was not involved in Israel strikes on Iran என்பதை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் சொன்னால் பரவாயில்லை, ஈரான் cannot have a nuclear bomb. அவங்களுக்கு அதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுங்கிற அந்த தொடர் கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆர் ஹோப்பிங் டு கெட் பேக் டு த நெகோசியேஷன். அப்போ அடித்து மறுபடி கொண்டு வைக்கிறதுக்கு அச்சுறுத்துறதுக்கான இந்த தாக்குதலுங்கிறது தெளிவாயிற்று. அவங்க ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று சொன்ன பிறகும் இவர்கள் இந்த அடியின் மூலம் அடுத்து ஏதாவது நெகோசியேஷன் வருமா, ஈரானை பயமுறுத்தலாமா, ஈரானை துடைத்தெறியலாமா என்பதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய ஒரு திட்டம் என்பதை நம்மை விட ஈரானுடைய செயல்பாட்டாளர்கள், ஈரானுடைய அறிவுஜீவி தளத்தில் உள்ளவர்கள் அதிகமாகவே அறிந்திருக்கிறார்கள். செவரல் பீப்புள் லீடர்ஷிப் there will not be coming back, Trump said according to the Bayer. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க லாமேக்கர்னா, ரிப்பப்ளிக்கன் ஹவுஸ் ஸ்பீக்கர் மைக் ஜான்சனும் இன்னொருத்தர் 2 பேரும் தனது எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், ப்ரை ஃபார் இஸ்ரேல் என்ற கருத்தை ரிப்பப்ளிக்கனுடைய லாமேக்கர் சொல்லியிருக்கிறார். மற்றொரு கருத்தில் மைக் ஜான்சன் சோஸ் என்ன சொல்கிறான்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஈரான் நியூக்ளியர் டாக்ஸ் பிட்வீன் வாஷிங்டன் தெஹ்ரான் போய் இஸ்ரேல் ரைட்டு தான். என்ன ரைட்டுன்னா, அவர்கள் டு டிப்பன் இட் செல்ஃப், அவர்கள் காத்துக்கொள்வதற்கு, இருப்பை காத்துக்கொள்வதற்கு, இறையாண்மை காத்துக்கொள்வதற்கு மைக் ஜான்சனுடைய ஸ்டேட்மெண்ட், ரிப்பப்ளிக்கன் லாமேக்கருடைய கருத்தும் மிக முக்கியம். அமெரிக்காவை தாண்டி யுஎன் சீஃப் மிக முக்கியமாக ஸ்போக்ஸ் ஃபராஹன் ஹக்கு, அமெரிக்காவினுடைய ஜெனரல் ஆண்டோனியோ குட்டோச்சியா கடும் கண்டனத்தையும் இந்த வார நிறுத்தத்தை வேண்டியும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஈரான் யூஎஸ் வில்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ்ரேல் அட்வான்டேஜர், அது வழக்கமாக நாம் இப்பொழுது சொன்னதான். அதே நிலையில் ஜியோனிஸ்ட் ரெஜிம் அக்ரெசிவ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஈரான் cannot have been carried out without of coordination and authorization of the United States. அது வழக்கமாக வெளியே சொல்கிறாங்க. வெளியே சொன்னாலும் அவங்களுடைய சிக்னல் இல்லாமல் இந்த தாக்குதல் இல்லை என்பது உள்ளங்கையில் நெல்லிக்கண்ணி. According to the United States government, as the main supporters of the regime will also be responsible for the dangerous effect and the consequences of the Zionist regime adventure. சரி, பரவாயில்ல. இப்போ IRGC is ready to respond despite the killing of its chief. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ஹுசேன் சலாமி ரொம்ப முக்கியமான ஆட்களாக அங்கே இருக்கிறார்கள். இந்த நிலையில் நிச்சயமாக இந்த பழிதீர்ப்பு நடவடிக்கை குறித்து உலகம் கடும் அச்சத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் மினிஸ்டர் இஸ்ரேல் மிலிட்ரி ஹேஸ் கேரிட் அவுட் 5 waves ஆஃப் தி ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரான் என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த 100 தாக்குதலில் அவர்கள் தங்களது 8 நிலைகளில் hundreds of strikes have been carried out. மொத்தமாக 100 அளவிலே சொல்லப்பட்டாலும் கூட இவற்றில் 8 லொகேஷன் டார்கெட்டட், பிரைமா 8 லொகேஷன், 2 இஸ்பஹான், 1 இன்னொரு இது எனக்கு பெயர் ஞாபகம் இல்லை, மற்றொன்று நட்டான்ஸ் மற்றும் டெஹ்ரான், எல்லா நிலைகளும் 8 நிலைகளில் 5 டிவிஷனாக அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆஸ் லாங்கஸ் என்ற வார்த்தையை பெஞ்சமின் நெதன்யாகு இன்று காலை பேசியதாக செய்தி வந்தது. இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வராது, இந்த தாக்குதல் தேவை வரைக்கும் தொடரும் என்று ஒரு நீண்டகால உக்தியின் அடிப்படையிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சைனா இதற்கு கடும் கண்டனத்தை செய்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய மெசேஜி வழக்கம் போல் போனாலும் கூட இஸ்ரேல் சீஃப் ஸ்டாஃப் இஸ்ராயில் சமீர் என்ன சொல்கிறான்னா, இந்த அட்டாக்கின் மூலம் ஈரான் இஸ்ரேல் ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்பதை அவர் சொல்லிவிட்டிருக்கிறார். ஜமீலுடைய கருத்து என்னென்னா, அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அப்படி தான் சொன்னார், பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் நல்லா கவனிங்க சார், நான் நேற்று பேசியிருந்தேன் சார். நேற்று டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் முன்ன மாதிரி இவங்க இல்லை, இப்போது பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். சொல்லி 24 மணி நேரம் கழிக்கலை,
அட்டாக் வந்து வெயிட் ஃபார் அனதர் மொமெண்ட் டு ஆக்ட் அப்படிங்கிறத இஸ்ராயேல் சமீர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை தாமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று நாங்கள் who tries to challenge us will pay a heavy price. எங்களோடு மோதுவர்கள் கடும் இழப்பை சந்திக்கும். இது வழக்கமாக ரெண்டு தரப்பும் சொல்லக்கூடிய விவகாரம்தான். ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு பின்பு சர்வதேச அளவிலான மக்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய காணொலியும் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு பெண் மிக கடூரமாக தன் கருத்தை வச்சிருக்கிறார். ஈரானுடைய தாக்குதல் மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த போர் முனை அதே சமயம் யுஎஸ்னுடைய செனட்டர் ஒருவர், நான் ஏற்கனவே மிக்கைல் ஜானை சொல்லியிருந்தேன். இந்த செனட்டர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் அவரும் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்தை ஆட்சியாளர்களின் கைப்பாவையாகத்தான் இருக்கிறோம். அதே சமயம் கொமெனியினுடைய மிக முக்கியமான அட்வைசர் கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. கொமினி பாதுகாப்பாக இருக்கிறார். த ரியூட்டர்ஸ் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லுக்குன்னா, ஈரான் சுப்ரீம் லீடர் அயாதுல்லா கொமினி அலைவ் அண்ட் ஹேஸ் பீன் பிரீஃப்ட் ஆன் தி இஸ்ரேல் அட்டாக்ஸ் அப்படிங்கிற செய்தி விட்டுருக்காங்க. ஆனால் அவருடைய பாதுகாப்பு அட்வைசர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொன்னதை தற்போது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நேரலை செய்திகள் உறுதி செய்வதாக இருக்கிறது. சீனியர் ரிப்போர்ட்ஸ், ஃபாக்ஸ் நியூஸ், நியூயார்க் டைம்ஸ், அல் ஜசீரா எல்லாம் செய்திகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய மிலிட்ரி சீஃப் சொல்கிறாங்க, ரொம்ப மொபைலைசிங் த டென் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்டர்ஸ் ஒரு கருத்தை நாங்கள் கடுமையான தாக்குதலுக்கு இந்த மாதிரி இராணுவ வீரர்கள் மொபைலைசேஷனை த்ரெட் இருக்கிறோம் என்ற கருத்தையும் அவர் வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி கொமெனியுடைய சீனியர் அட்வைசர் கிரிட்டிக்கல் இன்ஜர், அவர் பேர் அலி சம்கானி என்று சொல்லப்படுகிறது. அவருடைய உயிரிழப்பு என்று முதல் தகவலை நாம் சொன்னோம். தற்போது அவருடைய நிலை கிரிட்டிக்கல் இன்ஜர்டாக இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஈரானுடைய மிலிட்ரி ஸ்போக்ஸ்பர்சன் இதற்கு கடுமையான பதிலடி தரப்போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஐஆர்என்ஏயும் அப்படித்தான் சொல்கிறது. இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் மத்திய கிழக்கு மிகப்பெரிய கொதிநிலையின் காரணமாக இருக்கிறது. ஈரானுடைய ரகசிய பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாக்குதல்களை இன்னும் தாமதிப்பார்களா? இன்னும் எவ்வளவு பேர் மரணித்திருக்கிறார்கள்? அதில் சயின்டிஸ்ட் எவ்வளோ, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எவ்வளவு மிலிட்ரி டார்கெட்ஸ் அஃபென்ஸ் ஆகிருக்கு, அஃபெக்ட் ஆகிருக்கு. அதே போன்று அதாவது இஸ்பஹான் மற்றும் நட்டான்ஸ் போன்ற பகுதிகள் தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கிறது, ரிட்டாலியேஷன், ஹெவி ப்ரைஸ் என்றால் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். முதல் கட்டமாக இவ்வளவு விவகாரமும் போயிருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு இழப்பு நிச்சயமாக ஹுசைன் சலாமியுடைய இழப்பு, பஹாயியுடைய இழப்பு, மெஹதியினுடைய இழப்பு, இன்னும் பலவைகள், இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மீண்டும் ஆதாரங்களோடு செய்திகளோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.